நமது துயரங்களை உணர்கிறவர். அதுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. வேத பகுதி என்னன்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9லிருந்து 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் குறிப்பாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், அதை மட்டும் ஒருத்தர் வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். பொதுவாக பிரதான ஆசாரியர்கள் இருப்பாங்க. அன்னைக்கு யூதர்களுடைய காலத்தில் பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க. அந்த பிரதான ஆசாரியர்கள் நம்ம போல சோதிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவங்க சாதாரணமானவர்கள். பலி செலுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பலி செலுத்துகிற அந்த மிருகத்தினுடைய அதனுடைய தன்மைகளை பரிசோதிக்கிறதுக்கு ஒரு ஆசாரியர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருப்பார். அவர் சொல்லுவார், டெட்டிலஸ்டாய் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன பிறகு தான் அதை பலியிடுவார்கள். அவர்கள் தான் வேலை, அவங்களுடைய பிரதான ஆசாரியர்களுடைய வேலை. ஆனால் நம்மளுடைய பலவீனங்கள் குறித்து பரிதபிக்க முடியாத ஒரு பிரதான ஆசாரியர்களாக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம், அதிலும் குறிப்பாக பாவமல்லாத பிரதான ஆசாரியராக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் அவர் நமது துயரங்களை உணர்கிறவர். இதான் இன்றைக்கி தலைப்பு. அன்புனா 3 வகையான அன்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அந்த 3 வகையான அன்பில் அகாப்பே அன்பு, அந்த அன்பை யார் தருவார்? அன்றைக்கி எபேசியர் திருச்சபையில் அல்லது எபேசி நகரத்தில் நிறைய அறிவாளிகள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் அந்த அகாப்பே அன்பை உணரவே இல்லை. அவர்கள் எழுதின அத்தனை கவிதைகளிலும் அத்தனை புத்தகங்களிலும் அவர்கள் அந்த அகாப்பே அன்பை எழுதவே இல்லையா. ஆனால் எத்தனையோ முறை புதிய ஏற்பாட்டில் அந்த அகாப்பே அன்பு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு, ஒரு துளி அன்பு யார் தருவார் இந்த உலகத்தில்? அப்படி தான் நான் கடந்த வாரத்தில் செய்தியை பகிர்ந்து கொண்டேன். அதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நான் நினைக்கிறேன். பரவாயில்ல. விற்பனைக்கு நாய்க்குட்டிகள் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஒரு அட்டையில் எழுதி தன்னுடைய வீட்டினுடைய கேட்டில் வச்சுட்டு உட்கார்ந்து கொண்டு இருந்தார். எழுதி தொங்க விட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். விற்பனைக்கு நாய்க்குட்டிகள் அப்படின்னு. ஒரு சிறு பையன் அவரை நாடி வந்தாராம். அவரை நாடி ஐயா, எனக்கு ஒரு நாய்க்குட்டி வேண்டும், ஆனால் விலை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு தயக்கத்துடன் கேட்டானாம் அந்த பையன். அவர் சொன்னாராம், அதிகமில்லை தம்பி, 200 ரூபாய் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த தம்பி என்ன சொன்னால், அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டானா, ஐயோ 200 ரூபாயை சொல்கிறாரு, நான் என்கிட்ட 20 ரூபா தானே இருக்குது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, அவர்கிட்ட கொஞ்சம் வருத்தத்தோட, சரி ஐயா, அந்த நாய்க்குட்டிகளை நான் பார்க்கறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். இப்போ விலைக்கு அவன் வாங்க முடியல, அவனால் 200 ரூபான்னு சொல்கிறாரு. அதனால் அவனா சொல்கிறான், அந்த நாய்க்குட்டிகளை நான் பார்க்கறதுக்காக அனுமதிப்பீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே அழைத்து கொண்டு செல்கிறார். அந்த சின்னஞ்சிறு நாய்க்குட்டிகளை பார்த்தோன்னே துள்ளி குதித்து அவன் விளையாடுறான். அது கூட துள்ளி குதித்து மெல்ல பேசுகிறான் அவராண்ட. உங்கள் நாய்க்குட்டிகள் 5 நாய்க்குட்டிகள் இருக்கிறது, அதில் ஒரு நாய்க்குட்டியினுடைய கால் ஊனம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அந்த நாய்க்குட்டி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அந்த 5 நாய்க்குட்டிகளில் ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு கால் ஊனம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், எனக்கு கொடுப்பீங்களா? அந்த நாய்க்குட்டி எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் சொல்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணம் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, வாழ்நாள் முழுவதும் இந்த நாய்க்குட்டி நொண்டியாகவே இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது நொண்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பரவாயில்லையா ஐயா அப்படின்னு அவனும் சொல்கிறான். அவனும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான், தன்னுடைய நீண்ட கால் சட்டை பை அப்படின்னா என்னன்னா, நான் போட்டுக்கிட்டு இருக்கிறது பேண்ட்டு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அவனும் பேண்ட்டு தான் போட்டுட்ருக்கான். அவன் பேண்ட் ஒரு பகுதியை தூக்கி காண்பிக்கிறான். காண்பிக்கும் பொழுது அவனுடைய காலில் ஒரு ஊனம், காலில் ஒரு என்ன பண்ணிகிட்ருக்கான், செயற்கை கால் அவனுக்கு அணிஞ்சிருக்கிறான். அதை காட்டுறான் அவர்கிட்ட. ஐயா, எனக்கு கூட இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல என்ன பண்ணுறான், அந்த ஊனமான அந்த நாய்க்குட்டியை தடவி கொடுக்குறானான்.
மெல்ல தடவி கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், இந்த ஊனமாக இருப்பது எளிதான காரியம் இல்லையா, நிறைய அன்பு, நிறைய ஆதரவு அதுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னான். எனக்கு நானும் அப்படி தான் ஊனமுடையவனாக தான் இருந்தேன். ஆனால் எனக்கு அன்பும் எனக்கு ஆதரவும் நிறைய கிடைச்சிது. என்னுடைய பெற்றோர் இடத்துலேருந்து எனக்கு கிடைச்சிது. நான் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கறத விட ஒரு நாய்க்குட்டிக்கு கொடுத்த நான் நல்லா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவன் கேட்டுட்டு அவன் சொல்கிறான், அந்த அந்த மனிதனுடைய கண்கள் எல்லாம் கலங்கி போச்சான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஆயர் அவர்கள் பாடின பாடல்களை நான் கேட்கும் பொழுது, அவர் நமது துயரங்களை உணர்கிறவர் அப்படின்னு சொல்லி இந்த அன்பு குறித்து யோசிக்கும் பொழுதே என்னுடைய கண்கள் கூட சற்று நேரம் கலங்கினது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த மனிதனுடைய கண்கள் கலங்கிட்டு அவர் சொன்னாராம், தம்பி நீயே அதை வச்சுக்க, ஏன்னா இந்த நாய்க்குட்டியை நீ கடைசி வரையிலும் அன்போட ஆதரவோடு இதை நடத்துவ அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் இந்த நாய்க்குட்டி நீயே வச்சுக்க, இனி எனக்கு காசே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரான். எனக்கு நீ என்ன கொடுக்க வேண்டாம், காசே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரான். அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போனான். கிறிஸ்துவுல அருமையானவர்களே, நமது ஆண்டவரும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, யூதர்களில் பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பாவமில்லாத ஒரு பிரதான ஆசாரியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் இயேசு. அவர் நம்மளுடைய மானிட பலவீனங்களை அறிந்தவர். நம்மளுடைய பலவீனங்களை அறிந்தவர். அவர் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தபடியினால நமது பாடுகளை உணர்ந்திருக்கிறார். நம்முடைய பாடுகளை ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார். துயரப்பட்ட அவரால் தான் நமது துயரங்களை புரிந்து கொள்ள அவரால் முடியும். நம்மளை போல அவர் துயரப்பட்டிருக்கிறார். அவருடைய கருணை மானிட எல்லைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் கண்ணீரை காண்கிறார். எல்லாருடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். அன்றைக்கி ஆகாருடைய கண்ணீர், ஆகார் சாதாரண ஒரு பெண்ணு தான், ஒரு அடிமை பெண்ணு தான். எகிப்தினுடைய அடிமை பெண்ணுன்னு சொல்கிறாங்க ஆகாரை. அந்த அடிமை பெண்ணுடைய கண்ணீரை கூட ஆண்டவர் கண்டவர். இன்றைக்கி உன்னுடைய கண்ணீரை கூட ஆண்டவர் காண்கிறார். அவருடைய அரவணைப்புள்ள உன்னை ஒப்பு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருடைய அரவணைப்புக்குள்ளே உன்னை ஒப்பு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருடைய அன்பின் கரங்களில் உன்னை ஏந்தி கொண்டு ஒவ்வொரு வேதனையின் ஊடாகவும் ஆதரவாக அரவணைத்து அன்போடு கூட அழைத்து செல்கிறவர் அவரா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரா, அவருடைய கரங்களில் நம்ம ஏந்தி கொண்டு நம்ம அன்போடு கூட அரவணைப்போடு கூட ஆண்டவர் நம்ம ஏந்தி கொண்டு அன்போடு தூக்கி செல்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு. இன்னொன்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஒரு பிள்ளையினுடைய இருதயம் கணக்கும் பொழுது அவருடைய தகப்ப அல்லது ஒரு தாய் அவங்களுடைய உள்ள எப்படியெல்லாம் வேதனைப்படுமோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக ஆண்டவருடைய இருதயம் தொய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய கிறிஸ்தவ மக்களாகிய என்னுடைய நம்மளுடைய இருதயங்களெல்லாம் தொய்ந்து போகின்ற நேரத்தில், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எத்தனையோ பேருக்காக ஜெபம் பண்ணாங்க இல்லை, நம்ம அண்ணன் ஜெபம் பண்ணாங்க. அதில் ஒருத்தருக்கு 4வது ஒரு பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க, 4வது நிலைமைக்கு போயிட்டார் அவர் அப்படி. மருத்துவர்கள் கூட கைவிட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு 3வது, அவருக்கு 4வது அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்குது. 4வது ஸ்டேஜுக்கு மருத்துவர்கள் கைவிட்டாங்களாம். ஆனால் ஜெபிக்கும் பொழுது நாம் உண்மையாக ஜெபிச்சோம்னா, உண்மையாக நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்துனாக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையாக ஜெபம் பண்ணுறது. நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உண்மையாக ஜெபம் பண்ணுறது. சாதாரணமாக நம்ம எல்லோரும் கூடி ஜெபிக்கிறோம், சாதாரணமாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், உண்மையாகவும் ஜெபிக்கிறோம். அப்போ உண்மையாக ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும்னா, நம்மளுடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தக்காரங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உண்மையாக ஜெபம் பண்ணியிருக்கோமே, அந்த மாதிரியான உண்மையான ஜெபத்தை எல்லாருக்காகவும் ஏறெடுப்பதற்காக தான் இந்த கிரேஸ் டிவி நடத்தப்படுகிறது. அதற்காகத்தான் நாம் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம். மார்க்கு, மத்தேயு, லூக்கா, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க் 1ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில், லூக்கா 5ஆம் அதிகாரத்திலலாம் ஒரு தொழுநோயாளியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
அதில் மார்க்கு 1:41 வசனத்தை வாசிங்க. இயேசு மனதுருகி இயேசு மனதுருகினார். அந்த மனதுருக்கத்தில் மிகுதியான அன்பு இருந்தது. அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் நம்ம. மிகுதியான அன்பு இருந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய மனதுருக்கத்தில் மிகுதியான அன்பு இருந்தது, மிகுதியான ஆதரவு இருந்தது. வாசிங்க. கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அப்போ அவன் என்ன கேட்குறான், அந்த தொழுநோயாளி என்ன கேட்குறான், இயேசுநாதர்கிட்ட என்ன கேட்குறான்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால கூடுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறான். என்னை தொடியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவே இல்லை. ஆனால் இயேசுநாதர் ஏன் அவனை போய் தொட்டாரு அப்படின்னு சொன்னால், அவருடைய மனதுருக்கத்தை அவனுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. டேய், நீ எதை பற்றி நீ கவலைப்படாத. இந்த உலகத்தில் உன்னை எல்லாரும் ஒதுக்குறாங்களா, அதை பற்றி நீ கவலையப்படாத. அதை பற்றி நீ யோசிக்காத. இந்த உலகத்தில் உன்னை ஒதுக்குறாங்களா, அதை பற்றி நீ யோசிக்காத. நான் உன்னை தொடுறேன். நான் மிகுதியான அன்பை உன்னை இடத்துல செலுத்துகிறேன். மிகுதியான ஆதரவை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் மீது மனதுருகி அவனை தொடுகிறதை நாம் பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், லூக்கா 33 வசனம் வாசிங்க. 10:33. லூக்கா 10:33 வாசிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. இங்கே அது ஆண்டவர் சொல்கிற ஒரு உவமை தான் அது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சமாரியன் மனதுருகினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முன்னால் பார்த்தீங்கன்னா, ஆசாரியன் வந்தால் பக்கமாக வேலைக்கு போயிட்டான். அதன் பிறகு ஒரு லேவின் வந்தால் அவன் பக்கமாக வேலைக்கு போயிட்டான். அது என்ன காரணங்கள் என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒரு சமாரியன் அதிக தேவையில் இருக்கிறவன், அதிக உபத்திரவத்தில் இருக்கிறவன், அவன் தான் சமாரியன். அவன் வரும்பொழுது அவன் அடிபட்டு கிடக்கிற அந்த மனிதனை பார்த்த மாத்திரத்தில் அவன் மீது அதிக அன்பு செலுத்துகிறதை பார்க்கிறோம். மனதுருக்கத்தை அவன் அதிகமாக செலுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். மனதுருகி அவன் என்ன சொல்றான், 34-35 வாசிங்க. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயை வார்த்து திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அவன் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறத பார்க்குறோம். அவனுக்கு உணவு வைத்திருந்தான், அதையும் விட்டு கொடுத்துட்டான். அப்புறம் அவன் வச்சிருந்த அந்த கழுதியும் விட்டு கொடுத்துட்டான். அப்புறம் சத்திரத்துக்கு கொண்டு போயிட்டு அவனை கவனிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறான். திரும்ப வரும்பொழுது 35 வசனத்தில் நம்ம வாசிக்கிறான். திரும்ப வரும்பொழுது அவன் என்ன சொல்கிறான், மேற்கொண்டு எதனா ஆச்சுன்னா கூட நான் திரும்ப வரும்பொழுது நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ அன்பு பாருங்கள், எவ்வளோ மனதுருக்கம் அவனுக்கு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொன்ன இயேசுநாதரிடத்தில் அந்த மனதுருக்கம் இருந்தது. அவர் சொன்ன ஊமையில் இருந்த அந்த மனிதனிடத்தில், சமாரியனிடத்தில் அந்த மனதுருக்கம் இருந்தது. இயேசுவை பின்பற்றுகின்ற பவுல் அப்போஸ்தலனிடத்தில் அந்த மனதுருக்கம் இருந்ததுயா. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களாகிய உங்களிடத்தில் என்னிடத்தில் அந்த மனதுருக்கம் இருக்கிறதா? யோசிச்சு பார்க்கணும். என்னை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். நமக்கு அந்த மனதுருக்கம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்க அழைக்கப்படுகிறோம். இங்கே பாருங்கள், அதை தயவுசெய்து நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலமோன், அதை தயவுசெய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் 9வது வசனத்தை வாசிங்க. அவர் என்ன சொல்கிறாரு பிலமோனில், அன்பின் நிமித்தம் நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு 10வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சிறையில் இருக்கும் பொழுதே வேண்டுறாரு. சிறையில் இருக்கும் பொழுது கடிதம் ஒன்றை அவனிடத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. அவன்கிட்ட கொடுத்து அனுப்பும்போது பிலமோனுக்கு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. கொடுத்து அனுப்பும் பொழுது அவனிடத்துல வேண்டுகிறார், நான் இப்படி கட்டப்பட்டிருக்கிறையா, அவன் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய உள்ளம் போன்று இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய உள்ளம் போன்று இருக்கிறவன். 15வது வசனத்தில் பார்க்கும்போது தான் அவர் என்ன சொல்கிறாரு, அவனை அடிமையாக இல்லை, உன்னுடைய சொந்த சகோதரனை போல ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய சொந்த சகோதரனை போல ஏற்றுங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் ஏன் ஓடிப்போனான், ஒனேசிமு ஏன் ஓடிப்போனான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது, ஒரு வேளை அதிகமாக காசு எதுனா நான் கொடுக்குறதா தான் நான் கொடுத்துட்றேன் அப்படின்லாம் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. இருந்தால் கூட அடிமையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கடினம் அப்படின்றத அந்த ஒனேசிமின் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறோம், அதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அந்த ஒனேசிமு என்ன பண்ணுறாருன்னா, அந்த அடிமையாக இருக்கிற அந்த தனத்திலிருந்து ஓடி போகும்பொழுது தான் பவுல் அப்போஸ்தலனை சந்திக்கிறாரு சிறையில். அந்த பவுல் அப்போஸ்தலனை சந்திக்கும் பொழுது தான் மனம் மாறி
அதன் பிறகு பவுல் அப்போஸ்தலன் மறுபடியும் யார்கிட்ட அனுப்புகிறாரு? பிலமோனுக்கிட்டே அனுப்புகிறாரு. ஏன்னா அந்த பிலமோன் மீண்டும் அவர் இடத்துல பொதுவாக வந்து அடிமைகளுடைய கழுத்தில் வந்து ஒரு 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 செப்பில் ஒரு தகடு ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க கழுத்தில். அதில் வந்து அந்த அந்த யாருடைய எஜமானவர், இவன் யாருடைய அடிமை அப்படின்றதெல்லாம் அதில் எழுதி வச்சுருக்கான். அதனால் அந்த 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 செப்பு தகடு அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் விரும்புகிறாரு. அப்படியானா அது யார் அகற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஓனர் தான் அதை அகற்ற முடியும். அதனால தான் ஓனர்கிட்டே அனுப்புகிறாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றார், நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதில் குறிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவது என்னென்னா, என் அன்பு நிமித்தமாக வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என் உள்ளம் போன்றவன் அப்படின்னு சொல்கிறாரு, என்னுடைய மகன் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு என்ன சொல்கிறாருன்னா, அடிமையாக இல்லை, உன்னுடைய சொந்த சகோதரனாக அவனை ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு அவர் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த மனதுருக்கம் இருக்குதே, இந்த மனதுருக்கம் கண்டிப்பாக நமக்கு அவசியம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு புகைப்பட கலைஞர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் பேர் கெவின் கார்ட்டர். சூடான் 1993 சூடானில் ஒரு பஞ்சம் ஒன்று ஏற்பட்டதாம். 1993 சூடானில் ஒரு பஞ்சம். இந்த சூடான் என்பது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறது. இந்த சூடானில் ஐநா சபை என்ன பண்ணுதுன்னா, சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்து அதற்காக கேம்ப் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறது, உணவு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் பசியில் வாடின ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை மெல்ல நடந்து ஊர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அதால் முடியல, வேகமாக போயிட்டு அந்த உணவை வாங்கி சாப்பிட்டு தன்னுடைய உடல் பலவீனத்தை மாற்றிக்கொள்வதற்கு அவளால் முடியல. ஏன்னா அவள் ஏற்கனவே பஞ்சத்தில் இருக்கிறவ, ஏற்கனவே பசியில் இருக்கிறவ, அதனால் அவளால் ஊர்ந்து தான் போயிட்டுருக்கிறான். அந்த 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 உணவு கொடுக்கின்ற அந்த கேம்பை நோக்கி போய்கொண்டிருக்கிறாள். அந்த போய்கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி ஒரு கழுகு ஒன்று வந்துக்கிட்டு இருக்க, இவளை எப்பொழுது விழுந்து சாவாள், இவளை நாம் எப்பொழுது தின்பது அப்படின்னு அந்த கழுகு பின்னாலேயே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் கழுகு. இதை இந்த கெவின் கார்ட்டர் பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னா, ஒரே ஃப்ரேமில் வர மாதிரி, ஒரே ஃப்ரேமில் அந்த கழுகு, அந்த பெண் குழந்தை, இந்த 2 பேரும் ஒரே ஃப்ரேமில் வர மாதிரி என்ன பண்ணாரா, ஃபோட்டோ வந்து கொஞ்ச நேரம் காத்திருந்து ஒரே ஃப்ரேமில் வந்த உடனே ஃபோட்டோ எடுத்துருக்கிறார். இந்த பெண் பிள்ளையும் இந்த கழுகும் ஒரே ஃப்ரேமில் வர மாதிரி, இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அமெரிக்காவில் இருக்கிற டைம்ஸ் பத்திரிகைக்கு அனுப்பிச்சாராம். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, முதல் பக்கத்தில் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். முதல் பக்கத்தில் அந்த புகைப்பட கலைஞருக்கு நோபல் பரிசுக்கு இணையான ஒரு பரிசு இருக்கிறது. இந்த புகைப்பட கலைஞர்களுக்கு ஒரு பரிசு இருக்கிறது, அது பேர் புலிச்சர் அப்படின்னு பேர் அதுக்கு. அது 1994 என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். யாருக்கு? அந்த கெவின் கார்ட்டர் என்றவருக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தையும் அந்த கழுகையும் ஒரே ஃப்ரேமில் வர மாதிரி ஃபோட்டோ எடுத்து இவ்வளோ நேரம் காத்திருந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பரிசு கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம போல் கிறிஸ்தவ மக்களாக இருக்கலாம், இல்லை நம்ம போல் பொதுவான மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பத்திரிகைக்கு கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் என்ன பண்ணான்னு சொல்லிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு தெரியாது, அவருடைய நம்பர் வேணா கொடுக்குறேன், கெவின் கார்ட்டர் நம்பர் வேணா கொடுக்குறேன், நீங்கள் அவர்கிட்ட பேசிங்க அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டாங்க, டெலிஃபோன் நம்பரை கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்குறாங்க அவர்கிட்ட, கெவின் கார்ட்டர்கிட்ட டெலிஃபோன் மூலமாக இணைப்பு ஏற்படுத்தி கொண்டு கேட்குறாங்க. 4 முக்கியமான கேள்விகளை கேட்டார்களாம். 1, அந்த குழந்தைக்கு தண்ணி கொடுத்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பெண் குழந்தைக்கு முதல்ல தண்ணீர் கொடுத்தியா அப்படின்னு கேட்டாங்க. அதன் பிறகு 2வது, அந்த குழந்தைக்கு உணவாது சாப்பிடவாது எதனா ஒரு ப்ரெட்டு துண்டு எதனா கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய வலுவான கரத்தினால, இல்லை நான் நல்லா பலமாக இருக்கிறாம, ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு பலமாக இருக்கிறவன் தானே கெவின் கார்ட்டர், உன்னுடைய பலமான கரத்தினால அந்த குழந்தை தூக்கிட்டு போய் அந்த சாப்பாடு கொடுக்குறாங்களா ஐநா சபை, அந்த ஐநா கொடுக்குத அந்த உணவு கொடுக்குற அந்த கேம்ப்பு கிட்ட எடுத்துன்னு போய் விட்டியா அப்படின்னு சொல்லி 3வது கேள்வி கேட்டாங்களாம். 4வது என்ன கேள்வி கேட்குறாங்க, உன்னுடைய அந்த கரங்களினால் ஒரு கல் எடுத்து அடித்து அந்த கழுகையாவது விரட்டி விட்டியாயா அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்டுட்டு அப்புறம் கடைசியாக அவங்க சொல்கிறாங்க, இது எதையுமே செய்யலையே நீ, உனக்கு புலிச்சர் ஒரு கேடா அப்படின்னு கேட்டாங்களாம். யோசிச்சு பாருங்கள், புலிச்சர் வந்து இந்த விருது வந்து உனக்கு ஒரு கேடா அப்படின்னு கேட்டாங்களாம்.
கேட்ட உடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இத்தனை கேள்விகளை கேட்ட உடனே அந்த அந்த கெவின் கார்ட்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு கடிதம் ஒன்று எழுதி வச்சாராம். ஐ எம் சாரி, ஐ ஆம் ரியலி ரியலி வெரி சாரி அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவர் தற்கொலை செய்து விட்டாராம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, புளிச்சர் என்பது அந்த ஒரு கேடா அப்படின்னு அவங்களை கேட்டாங்களே, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மக்கள் என்று சொல்வதற்கு ஒரு கேடா அப்படின்னு இன்றைக்கு நம்மை பார்த்து இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? எவ்வளோ உறவுகள் இருக்கிறது, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் இருக்கலாம். அது ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஒரு வகை. அதன் பிறகு அதுக்கு அடுத்த ஒரு வட்டம் இருக்கிறது, அதுக்கு அடுத்த ஒரு வட்டம் இருக்கிறது. ஒரு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சொந்தக்காரங்க வட்டம் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வட்டம் இருக்கிறது, அது வந்து நமக்கு வேண்டப்பட்டவங்க வட்டம் இருக்கலாம். அதன் பிறகு இன்னொரு வட்டம் இருக்கிறது. சுற்றிலும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாம் எப்படி என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னால், நம்ம காட்டிலும் வித்தியாசமான, இப்போ பாருங்கள் கிரேஸ் டிவியில் இப்படி ஜெபம் பண்ணோம்னா எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரியா. எப்படிப்பட்ட நான் வந்து நான் கடைசியாக நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்வதற்காக பிலிப்ஸ்புரம் என்கின்ற ஊருக்கு போயிருந்தேன். செய்தி கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அந்த இடத்துல பிலிப்ஸ்புரத்தில் செய்தி கொடுத்துட்டு முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாங்க, அப்போ நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் என்னுடைய மகனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமலேயே ஆண்டவர் சுகம் கொடுத்தாரியா அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அவங்க பார்த்தோம்னா அவங்களுடைய உடையும் அதையும் பார்க்கும்போது ரொம்ப ஏழை. ஆண்டவர் வந்து நம்மளை மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு சுகமாக இருக்கிற ஆட்களுக்கு, ஓரளவுக்கு வசதியாக இருக்கிற ஆட்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் கொடுக்குறாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு பார்க்கும் பொழுது ஆப்ரேஷனே இல்லாமல் ஆண்டவர் பெரிய சுகத்தை கொடுக்குறாரு. இப்போ 4வது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4வது ஸ்டேஜுக்காக உண்மையாக ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? தயவுசெய்து உண்மையாக ஜெபம் பண்ணிங்களா? அவர் சொன்னார், எல்லாரும் ஒன்று இணைந்து நம்ம ஜெயிப்போன்னு சொன்னார். எல்லாரும் ஒன்று இணைந்து ஜெபிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் நான் வந்து சொன்னேன்னா உங்களுக்கு என் மேலே கோபம் வரும். அதை பற்றி நான் அவசியப்படவில்லை, நான் அதுக்காக கஷ்டப்படவே இல்லை. உண்மையாக ஒன்றிணைந்து ஜெபிச்சிருக்கிறீங்களா? உண்மையாக ஜெபிச்சிருக்கீங்களா? அந்த 4வது ஸ்டேஜ் இருக்கிறது. உண்மையாக ஒரு சிலர் கை காட்டுறாங்க. உண்மையாக வாழ்த்துக்கிறேன், நான் அவர்களை உண்மையாக வாழ்த்துறேன். நிறைய பேர் இருக்கிறீங்க, எல்லாரையும் கூட நான் வாழ்த்துவேன். ஏன்னா எல்லாருமே உண்மையாக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அதனால் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த புளிச்சர் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கேட்ட அன்றைக்கி அந்த கெவின் கார்ட்டரை பார்த்து கேட்ட அதே கேள்வியை இன்றைக்கி நீங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் அந்த ஜெபம் ஒரு கேடான்னு நம்மளை பார்த்து நம்ம கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? அதுதான் நான் சொல்கிறது, அதிகமாக சொல்ல விரும்புவது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். ஆகாருடைய கண்ணீரை கண்டவர் நம்மளுடைய கண்ணீரை காண்கிறார். அவருடைய அன்பின் கரங்களினால் நம்ம ஏந்தி கொண்டு நம்முடைய வேதனையின் ஊடாக அதிக ஆதரவையும் அதிக அன்பையும் செலுத்துகின்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை அரவணைத்து தூக்கி செல்லக்கூடியவர் அவர். நம்மளை அரவணைக்கக்கூடியவர் அவர், நம்மை தூக்கி செல்லக்கூடியவர். இன்னொன்று, தன்னுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும் நம்முடைய இருதயங்கள் கணக்கும் பொழுது, நம்முடைய இருதயங்கள் வலிக்கும் பொழுது அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம இருதயம் வலிக்கும் பொழுது, நம்முடைய வியாதி வரும் பொழுது, நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, நமக்கு போராட்டங்கள் வரும் பொழுது, நம்முடைய இருதயங்கள் வலிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார்? அவருடைய அன்பின் இருதயம் தொடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். அவருடைய அன்பினுடைய இருதயம் தொடப்படுகிறதா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உண்மையாகவே அவரை பின்பற்றுகிற நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அவர் சொன்ன ஓமையில் மனதுருக்கம் இருந்தது அந்த மனிதனுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுல அப்போஸ்தலன் அவர் பின்பற்றினார். இயேசு கிறிஸ்து அவர் 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 இயேசு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர் தான் பவுல அப்போஸ்தலன். அதுக்கு முன்னாடி ரொம்ப சுகமாக இருந்தவர் தான் பவுல அப்போஸ்தலன். ஆனால் இயேசு கிறிஸ்துவால் நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் அப்படின்னு சொன்ன பிறகு, அவர் மனம் மாறின பிறகு அதிகமாக துன்பப்படுத்தப்பட்டவர் யாருன்னா அவர் தான், பவுல அப்போஸ்தலன் தான் அதிக துன்பப்பட்டார். அதுக்கு முன்னால் துன்பப்படவே இல்லை, அதன் பிறகு துன்பப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு துன்பப்பட்டவர் அதிக மிகுதியான அன்பையும் மிகுதியான ஆதரவையும் அவர் செலுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா பிலமோன் ஒனேசிம் அவங்களுடைய நிகழ்ச்சி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கி நீங்களும் நானும்
ஜெபம் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். சும்மா வந்திருக்கிறோமா? இல்லை, நிறைய வேலைகள் இருக்கிறது, நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகளின் மத்தியிலையும் எல்லாவற்றையும் விட்டவர்களாக இங்கே வந்து நம்ம கூடி இருக்கிறோம். இங்கே வந்து நம்ம கூடும் பொழுது உண்மையாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்ம துதிக்கிறோம், நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு துளி அன்பு, அன்பில் ஒரு துளி அன்பு யார் தருவார் ஆண்டவரை? இந்த உலகத்தில் யார் தர முடியும்? மனிதர்கள் தர முடியுமா? ஆண்டவரே, நீர் தருவீர். ஆண்டவரே, நீர் மனதுருக்க முடியவர். ஆண்டவரே, அன்றைக்கு தொழுநோயாளி, ஆண்டவரே நீர் உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்க உம்மால கூடும் என்று மாத்திரம்தான் ஆண்டவரே அவன் சொன்னான். ஆனால் நீர் அவனை தொட்டீர். ஆண்டவரே, நீர் மனதுருக்கம் உடையவர், நீ அதிக அன்பு உடையவர், அதிக ஆதரவு உடையவர் என்பதை அவன் வெளிப்படுத்தி அவன் உணரும்படியாக செய்வதற்காகவே ஆண்டவரே நீர் அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறேன். ஐயா, அந்த ஒரு துளி அன்பு உம்மிடத்தில் இருந்தது. ஆண்டவரே, நீர் சொன்ன அந்த ஊமையில் இருந்தது. அந்த மனிதனுக்கு மனதுருக்கம் அதிகமாக இருந்தது. உம்மை பின்பற்றின, உம்மால் தொடப்பட்ட, உம்மால் வழிநடத்தப்பட்ட, உம்மால் அரவணைக்கப்பட்ட அந்த பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில் இருந்தது. ஐயா, அதே போல் கிறிஸ்துவ மக்களாகிய எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன். ஐயா, எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களுடைய கண்ணீரெல்லாம் காண்கிறவர். எங்கள் இருதயங்களெல்லாம் தொய்யும் பொழுது, எங்கள் இருதயம் வேகும் பொழுது, எங்களுடைய இருதயம் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே வேதனையினால் ஆண்டவரே நாங்கள் தொய்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை தூக்கி சென்று அதிக அன்பை அதிக ஆதரவை எங்களுக்கு செலுத்தி ஆண்டவரே எங்களையெல்லாம் தூக்கி சென்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்களும் அப்படி இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறேன். நாங்களும் அப்படி இருக்க நீர் விரும்புகிறேன். நாங்களும் மனதுருக்க முடியவர்களாக இருக்க அப்படி விரும்புகிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே அந்த சமாரியனை பார்த்து ஆண்டவரே அவனை அந்த மனதுருக்கம் உடையவனாக இருந்தது நிமித்தமாக நீயும் போய் அப்படியே செய் என்று சொல்லி அவனுக்கு சொல்லிக் கொடுத்தீரே. ஆண்டவரே, அதே போல் நாங்களும் அப்படியே செய்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.